வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அடுத்த 5 பாடங்களுடைய முக்கிய 2 மதிப்பெண் வினாக்களும் 5 மதிப்பெண் வினாக்களும். குறிப்பாக 6வது பாடம், 7வது பாடம், 8வது பாடம், 9, 10 வரலாற்றில் முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்த பாடங்கள். சரிங்களா? அந்த வகையில் 6வது பாடம் நான் ஆல்ரெடி காலையில் போட்ட வீடியோவுக்கு அடுத்தபடியாக முன்னதாக போட்ட வீடியோவிலே 6, 7 மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் 6வது பாடத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் முக்கியமானது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 6வது பாடத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் விடுதலை போராட்டம், தொடக்க கால விடுதலை போராட்டம்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து பாளையக்காரர்கள், அதிலிருந்து 2 மார்க் கொஷின் பார்க்கும்போது பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை, அதைத் தொடர்ந்து மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள், அதைத் தொடர்ந்து களக்காடு போரின் முக்கியத்துவம் என்ன, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து அடிக்கடிக்கு இதுவரை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதில் இந்த 4 கொஷினும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிக் கொஷின் பொறுத்தவரையில் எல்லா வினாக்களுக்குமே மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இது வந்து ஒன்று 5 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லைனாக்கா கண்டிப்பாக 8 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் தொடர்ந்து வந்து பிக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்குங்க. அந்த பிக் கொஷினில் மிக மிக இம்பார்ட்டன்ட் வந்து 2. ஒன்று வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த போராட்டங்களும், அதைத் தொடர்ந்து வந்து வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள். இந்த 2 வினாக்களும் வந்து அடிக்கடிக்கு இதுவரை கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அது 2த்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெசன் 7வது லெசன் பார்க்கும்போது விவசாயிகளின் கிளர்ச்சியோட பங்களிப்பு என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஷினாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ விவசாயிகளின் கிளர்ச்சி பற்றி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செல்வ சுரண்டல், அடுத்த கொஷின் வந்து வளங்களை சுரண்டுதல், செல்வ சுரண்டல் என ஏன் அழைக்கிறோம் அப்படின்றத அந்த கொஷினை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு இழப்பு கொள்கை, மிக மிக முக்கியமான ஒரு வினா, எளிய வினா. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கில அரசு இணைத்து கொண்ட பகுதிகள் யாவை, இந்த கொஷின்ஸ் வந்து கட்டாயம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தினோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த 4 கொஷினில் கட்டாயம் வந்து ஒரு கொஷின் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் கொஷினில் மிக மிக முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னா 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள். கண்டிப்பாக வந்து மிக மிக முக்கியமான கொஷின். 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள். ஒரு முறை வந்து பார்த்திங்கனாக்கா பொதுத் தேர்வில் வந்து 1857ஆம் ஆண்டு புரட்சி தோல்விக்கான காரணம் கேட்டிருந்தாங்க. அப்போது உள்ளிருந்து வினாவும் இதை வந்து கேட்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மாணவர்களே, அதனால் வந்து கொஷினை வந்து நல்லா படிங்க. இந்த கொஷினை பொறுத்தவரையில் 2 விதமாகவும் கொஷின் கேட்குறாங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்களை விரிவாக எழுதுக. காரணங்கள் பார்க்கும்போது சமூக காரணம், பொருளாதார காரணம், அரசியல் காரணம், அதாவது வந்து உடனடி காரணம் வரை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் இந்த கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் வந்து அவங்க வந்து புரட்சிக்கான காரணம் கேட்குறாங்களா அல்லது தோல்விக்கான காரணங்கள் கேட்குறாங்களா அப்படின்றத நல்லா முழுமையாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த வகையில் இந்த பாடத்தில் மிக மிக முக்கியமான கொஷின் வந்து அதுதான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசன் பொறுத்தவரையில் முழுமையான சுயராட்சியம். புரியுதா? முழுமையான சுயராட்சியம் என்றால் என்ன? சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன்? சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன் அப்படின்ற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. அதனால் அந்த 2 கொஷினையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விரிவான விடையலை வந்து காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவர் என்பதற்கான கருத்துக்களை வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷினே அந்த பாடத்தில் கேட்டிருக்காங்க. மிக மிக அதிகமாக 8 மார்க்கில் கேட்கப்பட்ட வினாவில் அதுவும் ஒன்று. சரிங்களா? அதனால் வந்து அந்த கொஷினை கட்டாயமாக வந்து படிச்சுட்டு வாங்க, படித்து வைங்க. பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக வந்து அது கேட்பாங்க. அதனால் வந்து அந்த பாடங்களில் இந்த 3 கொஷினுமே மிக மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9வது லெசனில் 2 கொஷின் வந்து 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து திருநெல்வேலி எழுச்சி, இன்னொன்று வந்து
சுதந்திர போராட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாரோட பங்களிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு வாங்க. ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். விரிவான விடைகளை பொறுத்தவரையில் இதில் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கல. அதனால் வந்து அதை கொஞ்சம் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. அது அப்புறமா நான் வந்து சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். சரிங்களா? அடுத்து 10வது லெசன். 10வது லெசனில் பார்க்கும்போது திராவிட கட்சியால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் வந்து கேட்டிருக்காங்க. வேறு அதிகமாக வந்து வேறு எதுவுமே கேட்கல. பெரியார் ஒரு பெண்ணியவாதி, இந்த 2 2 மார்க் வந்து அடிக்கடிக்கு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து திராவிட கட்சியால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் என்ன, அடுத்து வந்து பெரியார் ஒரு பெண்ணியவாதி. இது வந்து 2 மார்க் கொஷினில் காணப்படுகின்ற மிக முக்கியமான 2 மார்க் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதியாக ஈவேரா பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது பிக் கொஷினில் இருக்குது. இது வந்து ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை தவிர 5 மதிப்பெண்ணில் வேறு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக வந்து மேப்பு, இந்திய வரைபடம் வந்து மிக மிக அவசியமானது. ஏன்னா இந்திய வரைபடம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பல முறை வந்து கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்திய வரைபடத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா 7வது பாடத்தில் 8வது பாடத்துலையும் வரைபடங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த 5 லெசன்லேயே மிக மிக முக்கியமானது. அடுத்த 5 லெசனுக்குரிய முக்கிய வினா விடைகளை வந்து அரையாண்டு தேர்வு முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நாம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் வருகிறதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.